சோசியல் மீடியால எங்க பார்த்தாலும் ரிஷப் வந்து சிஎஸ்கே வராரு, கேஎல் ராகுல் ஆர்சிபி போறாரு, இந்த மாதிரி பல சர்ச்சைகள். ஐபிஎல் முடிஞ்சு இப்ப 2 மாசம் தான் ஆயிருக்கு, அதுக்குள்ள திரும்ப ஐபிஎல் இப்படி பண்றிய கிறுக்கு மெண்டல் பயிலுலா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த ஐபிஎல் எல்லாம் என்ன நடக்கும், அந்த 2 மாசம் ஐபிஎல் டைம்னா அந்த டைம்ல மட்டும் தான் ஒரு பரபரப்பா இருக்கும். பட் இப்போ ஐபிஎல் முடிஞ்சு 2 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள ஐபிஎல் பத்திய நியூஸஸ் வந்து பரபரப்பா போய்கிட்டு சோசியல் மீடியா திறந்தாவே ஐபிஎல் ரிஷப் சிஎஸ்கே ரிஷப் என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சர்ச் பண்ணி பார்த்தா அபிஷியல் நியூஸஸ் எதுவுமே கிடையாது. சரி, கேஎல் ராகுலாவது ஆர்சிபி போறாரா இல்லையா, அதுக்கு நியூஸ் கிடையாது. இதை பத்தியான தகவல்கள் என்னென்ன கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டீடைல்டா பார்க்க போறோம், இன்க்ளூடிங் எக்ஸ்ட்ரா ஒரு ஆடட் பாயிண்ட். என்ன இது? யாரு நம்ம ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், இவங்க எல்லாம் வேற ஒரு டீமுக்கு பார்க்க போறாங்க. எல்லாமே நம்ம சேனல்ல பார்ப்போம். நான் உங்க ஆல்பர்ட். வெல்கம் டு கிரிக் தமிழன் யூடியூப் சேனல். ரிஷப் பந்த் வந்து டெல்லியோட ஒரு கேப்டனா வந்து இருக்காரு. ஸோ டெல்லி டீம் வந்து அவருக்கு ஆக்சிடென்ட் ஆன சமயத்துல கூட அவரை வந்து விடுவிக்கல, அவரை வந்து டெல்லியிலேயே வந்து தக்க வச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த சீசன்ல விளையாண்டாரு, நல்லாவும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இப்போ வந்து டோனி அவரோட கடைசி ஐபிஎல்லோட கடைசி வருஷமா லாஸ்ட் இயர் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துட்டு இருந்துச்சு. இன்னும் அதுக்கும் அபிஷியலான நியூஸஸ் எதுவுமே வரல. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு இது அவரோட கடைசி இதாக இருக்கலாம். டாக்டர்கிட்ட சொல்லி ஊசி போட்டு கொன்ற சொல்லலாம். மேபி இந்த சீசன் விளையாண்டாலும் ஒரு இம்பாக்ட் பிளேயரா விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்போ அந்த இடத்துல விக்கெட் கீப்பருக்கான ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கு. அந்த இடத்துல ஒரு காலி இடமாவே இருக்கு. தேவன் காண்டியாவை திரும்ப ரிட்டைன் பண்ண முடியுமானா அது ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஸோ ருத்ராஜ் கைக்வாட் இப்போ மகாராஷ்டிராவில் நடந்த அந்த மகாராஷ்டிரா பிரீமியர் லீக்ல வந்து அவர் விக்கெட் கீப்பர் பண்றாரு. அதுக்காக அவரை வந்து டைரக்டா சிஎஸ்கே டீம் விக்கெட் கீப்பர் பண்ண வைக்க முடியுமானா அதுவும் கிடையாது, அதுவும் பண்ண வைக்க முடியாது. அப்போ ஒரு பிரைமரி விக்கெட் கீப்பர் ஒருத்தர் தேவை. அப்போ யாரை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ரிஷப் பந்தை எதுக்காக உள்ள கொண்டு வராங்க அப்படின்னா, ரிஷப் பந்த் ஒரு தம்பி மாதிரி, உடன் பிறந்த தம்பி மாதிரி வந்து டோனிக்கு வந்து இருக்காரு. அவர் வந்து ஆக்சிடென்ட் ஆகி அந்த இந்தியன் டீமுக்கு வர முடியாம அவர் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்த சமயத்துல எல்லாத்துலயுமே கூடவே, அதாவது டோனி கூடவே இருப்பாரு. எங்க போனாலும் டோனி கூடவே இருப்பாரு. அவர் வந்து சுற்றுலா சென்டர் சார் அவரு எங்க போனாலும் எல்லா இடத்துலயுமே இருப்பாரு. அவரோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லா இடத்துலயுமே ரிஷப் பந்த் இருப்பாரு. உடன் பிறவா தம்பி போல கூடவே இருந்தாரு. இப்படி எல்லா இடத்துலயுமே ரிஷப் பந்த் இருந்தாரு. அது இல்லாம ஒரு உடன்பிறவா தம்பி போல இருக்காரு. ஸோ இதெல்லாம் ஒரு கூட்டி கழிச்சு பார்த்து சிஎஸ்கேக்கு ஒரு விக்கெட் கீப்பர் காலி இடம் இருக்கு, அந்த இடத்துல ரிஷப் பந்த் உள்ள கொண்டு வந்துட்டா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நெட்டிசன்ஸ் எல்லாமே வந்து ஒரு புரளியை வந்து கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 95% ஒரு தகவல். என்ன காரணம் அப்படின்னா, அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருந்த சமயத்திலேயே கூட ரிஷப் பந்த் அவங்க வெளியே விடல. அந்த அளவுக்கு அவங்க மேல ஒரு நம்பிக்கை வச்சு டெல்லி வந்து அவங்க வச்சிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது சிஎஸ்கேக்கு அவங்க வந்து மாத்தி விட்டுருவாங்களா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். சோ அந்த வகையில தான் நான் அதை சொல்றேன். இன்னும் அபிஷியலான நியூஸஸ் எதுவுமே வராதப்பவே இந்த அளவுக்கு ஒரு நெட்டிசன்ஸ் உள்ள பரவிட்டு இருக்கு. அதை வந்து பயங்கரமா வந்து நிறைய பேர் அதை ப்ரொமோட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா ரிஷப் வந்து வந்துருவாரு வந்தா ஹாப்பி தான். ஆனா வந்தா மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னா, ருத்ராஜ் கைக்வாடுக்கு கீழே தான் ரிஷப் வந்து பிளே பண்ற மாதிரியான ஒரு ரோல் தான் இருக்கும். இல்ல எனக்கு புரியல. ருத்ராஜ் கைக்வாடு தான் அறிவிச்சுட்டாங்க, அவர் தான் கேப்டன், சிஎஸ்கேவோட கேப்டன் அப்படிங்கிறத அறிவிச்சுட்டாங்க. சும்மா மாத்திக்கிட்டே இருந்தா ரசிகர்களுக்குள்ளவே அது வந்து ஒரு இதாவே இருக்கும். அப்போ ருத்ராஜ் கைக்வாடு தான் சிஎஸ்கேவோட கேப்டன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நம்ப ஆரம்பிச்சிட்டோம். அது அவரை வந்து தலைமையா ஏற்றுக்கொள்ள நம்ம கத்துக்கிட்டோம். அதுக்காகவே தான் இப்ப ருத்ராஜ் கைக்வாட வந்து ஸ்ரீலங்கா சீரீஸ்ல எடுக்காதது கூட நம்ம பொங்கி எழுதிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம். அப்போ ரிஷப் பந்த் உள்ள வந்தாருன்னா அவர் வந்து ருத்ராஜ் கைக்வாடு கீழே தான் விளையாடுற மாதிரி இருக்கும். இதுக்கு அவர் ஒத்துக்கு வர, ஏன்னா டெல்லியோட கேப்டனா இருந்த ஒருத்தர் சிஎஸ்கேக்கு வந்து இன்னொருத்தருக்கு கீழே விளையாடுறதுக்கு நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கு வர அப்படின்னா அதுவும் மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ இதெல்லாம் பாக்குறப்ப கூட்டி கழிச்சு பார்த்தா டெல்லியில இருந்து மோஸ்ட் ப்ராபபிலி அவரை வந்து வெளியே விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் தாங்க மோஸ்ட்லி தான் வந்து இருக்கு. அபிஷியலா இன்னும் வராதது மட்டும்தான் ஒரு பாக்கி. இந்த மந்த் எண்ட், அதாவது 31க்குள்ள யார் வந்து ரிட்டைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி லிஸ்ட்டை கொடுக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எத்தனை ஃபாரின் பிளேயரை வந்து ரிட்டைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம், தென் ரிட்டைன் பண்றவங்களுக்கு எவ்வளவு வந்து அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இந்த மந்த் எண்டுக்குள்ள கொடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். சரி, இது அடுத்தது. லாஸ்ட் இயரே வந்து பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவை மும்பை இந்தியன்ஸ்ல வந்து கேப்டனா அறிவிச்சாங்க. அப்பவே பயங்கர கான்ட்ரிபியூஷன், ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், ஜஸ்பிரீத் பும்ரா நாங்களாம் வெளியே போறோங்கிற மாதிரியான நியூஸஸ் நிறைய ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 90% ஆஃப் நியூஸஸ் என்ன வருது அப்படின்னா, சூரியகுமார் யாதவும் ரோஹித் சர்மா 2 பேரும் வந்து மும்பையில இருந்து வெளியே வர போறாங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு. அதே பக்கம் இன்னொரு பக்கம் என்ன வருது அப்படின்னா, ஆர்சிபிக்கு கேஎல் ராகுல் வந்து கேப்டனா வரப்போறாரு அப்படின்ட்டு.
ஸோ எதனால வந்து ஆர்சிபிக்கு வந்து கேப்டனா கேஎல் ராகுல் வர போறாங்கன்னா அந்த இடத்துல ஒரு கேப்டனுக்கான ஒரு வெற்றிடம் இருக்கு. ஃபேப் டு பிளேசஸ் வந்து மோஸ்ட் ப்ராபபிலி இந்த சீசன்ல இருப்பாங்க ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு வெற்றிடம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ அந்த இடத்துல வந்து விராட் கோலி கண்டிப்பா வர மாட்டாங்க, கேப்டன்சி பண்ண மாட்டேன்னு சொல்லி விட்டுட்டாரு. அப்போ அந்த இடத்துல கேப்டனுக்கான ஒரு வெற்றிடம் இருக்கு. நம்ம கிளைன் மேக்ஸ்வெல்ட்ட கொடுக்க முடியுமானா கண்டிப்பா கொடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அந்த இடத்துல கேஎல் ராகுல உள்ள கொண்டு வரலாம்னு நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் குறுக்கு இந்த கௌசிக் வந்தாங்கிற மாதிரி மும்பை இந்தியன்ஸ்ல இருந்து ரோஹித் சர்மா வெளியே வர போறாரு. ஸோ ரோஹித் சர்மாவை விட ஒரு பெஸ்டான ஒரு கேப்டனா வந்து கிடைக்குமா அப்படி ஆர்சிபிக்கு கிடைக்குமா அப்படின்னா அது வந்து வாய்ப்பே இல்லை. ஸோ அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸும் அவர் அவ்வளவு சீக்கிரம் வெளியே விட்டுருவாங்களாலும் அதுக்கும் பெருசா வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல. கேப்டன்ங்கிற ஒரு விஷயம் இல்லாதது மட்டும்தான் அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மைண்ட்ல இருக்கு. அதை விட்டு அதனாலதான் வெளியே போறேன், மும்பையை விட்டு வெளியே போறேன்னு சொல்லிட்டு வெளியே வந்தாருன்னா கண்டிப்பா ஆர்சிபி அவங்கள எடுத்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பிளே ஆஃப் ஃபைனல் வரைக்குமே கூட ஆர்சிபி வருவதற்கு சான்சஸ் இருக்கும். அந்த அளவுக்கு ரோஹித் சர்மா ஒரு நீட்டா ஒரு கேப்டன்ஷிப் பண்ணி நினைச்சு பாருங்க. ரோஹித் சர்மா விராட் கோலி ரெண்டு பேர்த்தோட காம்போ வந்து அந்த டீம் வேற லெவல்ல இருக்கும். கேஎல் ராகுலை விட என்னை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு அமௌண்ட் போனாலும் ரோஹித் சர்மா வெளியே வந்துட்டாருன்னா ரோஹித் சர்மா ஆக்ஷன்ல எடுத்தாங்கன்னா அந்த டீம் ஒரு பெட்டரான ஒரு டீமா வந்து இருக்கும். ஸோ சூரியகுமார் யாதவுக்காக நிறைய பேர் போட்டி போடுவாங்க. ஸோ அந்த சமயத்துல யாருக்கிட்ட அதிகமான ஒரு பணம் இருக்கோ அவங்க வந்து சூரியகுமார் யாதவ் பிக் பண்ற மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரேட் பண்ற மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ்ல பெருசா இல்லைங்க. ஏன்னா ஆக்ஷனுக்கு வர மாதிரியான ஒரு விஷயம் தான் இருக்கு. ஒண்ணு நாங்க மும்பை இந்தியன்ஸ்ல இருப்பாங்க, ஒரு ரோஹித் சர்மாவும் சூரியகுமார் யாதவும் மும்பை இந்தியன்ஸ்ல இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா டைரக்டா ஆக்ஷனுக்கு தான் வருவாங்க. யார் அதிகப்படியான ஒரு அமௌண்ட்டை கொடுத்து எடுக்கிறாங்களோ அவங்க வந்து அவங்க டீமுக்கு போயிடுவாங்க. ஸோ இது மாதிரியா தான் நடக்கும். கேஎல் ராகுல் திரும்பவும் வந்து ஆர்சிபிக்கு வருவார். அதுவும் ஆர்சிபிக்கு வந்து கேப்டன்ஷிப் பண்ணுவார் அப்படின்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ப தகுந்த ஒரு இதெல்லாம் கிடையாது. இன்னும் அபிஷியலான நியூஸஸ் எதுவுமே வரல. அபிஷியலான நியூஸஸ் வந்து எல்லாமே 31க்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். 31 அன்னைக்கு நமக்கு தெரிய வரும். ஸோ அது வரைக்கும் இப்ப ஸ்ப்ரெட் ஆயிருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக்கான நியூஸஸ் அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மையும் கூட. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் வந்து ரிஷப் பந்த் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வந்தாருன்னா பெட்டரா இருக்கும், நல்லா இருக்குங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் தான் எனக்கு. ஏன்னா தோனியை வந்து அவர் இருந்தாலுமே ஒரு இம்பாக்ட் ரோலை கூட அவர் நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி கூட அவர் ஆடிட்டு போட்டும், நமக்கு தேவை அவர் இருக்கணும், அது மட்டும்தான். அப்ப ரிஷப் பந்த் இருந்தா ருத்ராஜ் கைக்வாடுக்கு தலைமைக்கு கீழே விளையாடுற மாதிரியான ஒரு ரோலா தான் இருக்கணும். அதுக்கு தயாரா இருந்தாலும் அவர் கண்டிப்பா வரலாம். தென் அதே மாதிரி கேஎல் ராகுல் வந்து ஆர்சிபிக்கு கேப்டனா இருக்கிறத விட மும்பை இந்தியன்ஸ்ல இருந்து ரோஹித் சர்மா வந்து ஆர்சிபிக்கு மாறி ஆர்சிபிக்கு கேப்டனா இருந்தா ஆர்சிபி டீம் இன்னும் பெட்டரா இருக்குங்கிற மாதிரி என்னோட ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. அவ்வளவுதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சிம்பிளா அந்த ஒரு பக்கத்துல இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு டச் பண்ணிட்டு அப்படியே ஆளுங்கிற பட்டனை கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ண மாதிரி ஆயிடும். தேங்க்யூ.